ஒரு முறை 50 முறை. அப்போ 101ஓட 50 மல்டிப்ளை பண்ணோம்னா 5050. அப்போ 1 முதல் 100 வரை நம்பரை 1 கூட 2 கூட்டினா 3, 3 கூட 4, 3 கூட்டினா 6, 6 கூட 4 கூட்டினா 10. இதே மாதிரி கூட்டிகிட்டே போனோம்னா 100 நம்பர். அப்போ நமக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ அதை ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்? கடைசி நம்பரோட ஒரு நம்பரை கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டுனா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 1 முதல் 100 வரையும் கூட்டினா 5050. இதுதான் அதுக்கோட சரியான நம்பர். ஆனால் இதில் என்னன்னா அவங்க இயல் எண்களின் கூடுதல். சப்போஸ் இதே நம்பரை 10லிருந்து 11 + 12 எக்ஸெட்ரா 50 வரையும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? 10லிருந்து 50 அப்படின்னு எடுத்துக்கூடாது. 1 + 2 + 50ன்னு போட்டு எது கொடுத்துருக்குறாங்களோ அதோட முன்னாடி நம்பர் வரையும் என்ன பண்ணிடணும்? 1லிருந்து 9 வரையும் கூட்டி கழிச்சிடணும். அப்படி கழிச்சு போட்டோம்னா தான் நமக்கு சரியான ஆன்சர். அதாவது 50 51/2 மைனஸ் 9 × 10/2 அப்படி கேன்சல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சரை போடணும். ஆனால் அங்கே கான்செப்ட் என்னது? 1லிருந்து ஆரம்பிக்கிற எண்ணை தான் நம்ம இயல் எண்களின் கூடுதல் n × n+1/2 அப்படின்னு போடணும். ஆனால் அதுவே இடையிலிருந்து நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து 1லிருந்து ஆரம்பிச்சு அந்த நம்பரை முடிச்சுட்டு எந்த நம்பர் கொடுத்துக்கிறாங்களோ அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் வரையும் என்ன பண்ணிடணும்? கழிச்சுட்டு போடணும். சரிங்களா?